அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில் பூர்வீகத்தை விட்டு வெளியே வெற்றி பெறக்கூடிய ஜாதகம், அதாவது பிறந்த இடத்தை விட்டு வேறு இடங்கள் சென்று வேறு தேசங்கள் சென்று வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைவு எப்படி இருக்குன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில போயிருப்பார், வெளியே போய் ஜாதகர் வாழ்க்கையை நடத்துவார், அது போல அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியே சென்று வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைவு எப்படி இருக்குன்றதையும் இந்த பதிவுல தெளிவா பார்த்துடலாம். பொதுவாக பூர்வீகம் அப்படின்னா அந்த ஜாதகத்திலே குறிக்கக்கூடிய பாவம் 5ஆம் இடம். அப்ப 12 லக்னத்திற்கும் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் ஒரு ஜாதகர் பூர்வீகத்தில் பிழைப்பாரா அல்லது வெளியிடங்களிலே சென்று தன் வாழ்க்கையை நடத்துவாரா, புது பூர்வீகத்தை உருவாக்குவாரான்றத உறுதிப்படுத்துது. அப்ப 5ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். 12 லக்னத்திற்குமே பூர்வீகத்தை பற்றி சொல்றத. அந்த 5ஆம் வீட்டுல எந்த கிரகம் இருக்குதா பூர்வீகத்தை விட்டு ஜாதகர் வெளியில தான் வச்சு, அதுபோல அந்த 5ஆம் இடத்திலே அதிபதியான கிரகம் எப்படி இருக்கும் பொழுதும் ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில செயல்படுறாருன்றத பார்த்திடலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கு பார்க்கலாம். மேஷ லக்னத்துல பிறந்த ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி பெறணும்னா அமைவு எப்படி இருக்கும் என்றால், லக்னத்திற்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மமனையிலே, 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மமனையில லக்னத்திற்கு முழு அவயோகியான புதன் இருக்கும் பொழுது, இந்த புதன் பகவான் இருக்கிறாருன்னா ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய அமைவு. அல்லது இந்த ராகு கேது, இந்த ராகு கேதுல என்ன விஷயம்னா, ராகு அல்லது கேது இருந்தாலும் வெளியில தான் இருந்தாகணும். இந்த ராகு கேதுல என்ன அமைவுன்னா, இந்த ராகுவோ கேதுவுக்கோ வீடு கொடுத்த சூரியன் வலுவா இருக்கணும். சூரியன் வலுவா இல்லை, ஒருவேளை சூரியன் நீசமா இருக்கிறாருன்னா அப்ப இந்த ஜாதகத்திலே இந்த ஜாதகர் பூர்வீகத்துல இருக்கலாம். அப்ப ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவர் வலுக்கணும். ராகு கேதுவோ புதனோ இருந்தாருன்னா மேஷலக்காரு பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பார். பிறகு வேற என்ன அமைவுகள் அவர் இருப்பார்? 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன், அந்த 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் ஒருவேளை 6ஆம் இடத்துல இருக்கிறார், அல்லது 8ஆம் இடத்திலே இருக்கிறார், அல்லது 12ஆம் இடத்திலே இருக்கிறார். இந்த 5க்கு அதிபதி 6, 8, 12 இருந்தாலும் ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி பெறுவார். பூர்வீகத்துல இருந்தாருன்னா கௌரவ பெயர் இருக்காது. இப்ப மேஷ லக்னக்காரர் பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அமைவுக்கு 5ஆம் இடத்துல புதன் ராகு கேதுவோ ஏதோ ஒரு கிரகம் சூரியன் மறைந்திருப்பது ஜாதகரை வெளியில் இருக்கக்கூடிய அமைவை உருவாக்குது. இந்த ஜாதகருக்கு பூர்வீகத்தில் ஆதாயம் இல்லை, பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் ஆதாயம், பூர்வீகத்தில் ஜாதகருக்கு வெற்றி இல்லை என்றதை உறுதிப்படுத்துறோம். ரிஷப லக்னக்காரர் பூர்வீகத்தை விட்டு வெளியில வெற்றி பெற ஜாதகம் எப்படி இருக்கும்? இந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம். இந்த 5ஆம் இடம் தான் வெற்றி பெறக்கூடியது, பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவம். இந்த 5ஆம் இடத்துல லக்ன முழு அவயோகியான குரு இருப்பது. இந்த குரு இருந்தாலும் ரிஷப லக்னக்கார பூர்வீகத்துல வெற்றி இருக்காது, வெளியே போய் தான் வெற்றி தேரணும். அல்லது ராகு கேது, குரு அல்லது ராகுவோ கேதுவோ இருந்தாலும் ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் இருக்கணும். இந்த ராகு கேதுக்கள் என்ன ஒரு விஷயம்னா, ராகு கேதுக்கு வீடு கொடுத்த புதன் வலு பெறலன்னா அவர் பூர்வீகத்துல இருக்கலாம், வலுக்கிறாருன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வச்சு. இந்த அமைவுகள் என்ன பண்ணுது, 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் இவர் 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ இருக்கிறார்னா இப்பொழுதும் ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வச்சு. நடப்பு தசாபுத்தியை பொறுத்து வெளியே போய் சிரமப்பட போறாரா அல்லது வெளியே போய் மகிழ்ச்சியா இருக்க போறாரான்றதை உறுதிப்படுத்தணும். அப்ப ரிஷப லக்னக்கார பூர்வீகத்தை விட்டு வெளியில வெற்றி அமைவல்ல. குரு 5ஆம் இடத்திலோ, ராகு கேதுவோ 5ஆம் இடத்திலோ, அல்லது புதன் 6, 8, 12, 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12 இந்த அமைவுகள்ல இருக்கிறாருன்னா உங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். வெற்றி கிடைக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும்? இந்த 5ஆம் இடம் தான் பூர்வீகத்தை சொல்லுது. இந்த 5ஆம் இடத்தோடு செவ்வாய் இருப்பது, அல்லது இந்த 5ஆம் இடத்திலே ராகுவோ கேதுவோ இருப்பது, இதெல்லாம் பூர்வீகத்தை விட்டு ஜாதகர் வெளியில வெற்றி பெறக்கூடிய அமைவு. அல்லது சுக்கிரன் 6ஆம் இடத்திலே இருப்பது, சுக்கிரன் 8லே இருப்பது, சுக்கிரன் 12லே இருப்பது. முதல்ல பூர்வீகம்னா என்ன? முன்னோர்கள், தந்தையினுடைய முன்னோர்கள் இருந்த இடம். அப்ப மிதுன லக்னக்காரருக்கு 5ஆம் இடத்தோட செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும், 12ஆம் இடத்திலே சுக்கிரன் வலு பெற்றாலும் ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்கள்ல தான் யோகம் பண்றார், வெளியில தான் வெற்றி கிடைக்கிறது. பூர்வீகத்தை விட்டு வெளியில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். கடக லக்னத்தில் பிறந்த ஜாதகரை பூர்வீகத்தை விட்டு வெளியில வெற்றி பெறக்கூடிய அமைவு எப்படி இருக்கும்? இந்த 5ஆம் இடத்தோடு ஆகாத கிரகம் என்ற சனி பகவான் இருப்பது. சனி பகவான் 5ல இருக்கிறாரோ பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் கௌரவ பெயர் வெற்றி. அல்லது ராகுவோ கேதுவோ இருப்பது ஜாதகரை பூர்வீகத்தை விட்டு வெளியில வெற்றி பெற வைக்குது. அதுபோல செவ்வாயானவர் 6ஆம் இடத்திலே மறைவது, 8ஆம் இடத்திலே மறைவது, 12ஆம் இடத்திலே செவ்வாய் மறைவது. இந்த காம்பினேஷன்லாம் ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி பெறக்கூடிய அமைவு. கடக லக்னக்காரருக்கு 5ஆம் இடத்தோட சனியோ ராகு கேதுவோ, 6ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல செவ்வாய், இந்த அமைவு இருந்தா ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி. தசைகள் யோகமா இருந்தா வெளியில போய்
மகிழ்ச்சியா இருப்பார். அவயோகமா இருந்தா சற்று சிரமம் இருக்கும். சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியில் வெற்றி பெறக்கூடிய அமைவு 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துல ஆகாத கிரகமான சனி இருப்பது அல்லது ராகுவோ கேதுவோ இருப்பது இந்த காம்பினேஷன்ல இருக்கு. சனி அல்லது ராகுவோ கேதுவோ இருந்தா பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் ஜாதகர் இருக்கணும். 5ஆம் அதிபதி ஆன குரு 6லே நீசம் பெற்றிருந்தாலும் சரி, 8லே ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, 12ல உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் இருப்பாரு. பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் ஆதாய அமையும். சிம்ம லக்னக்காரருக்கு 5ஆம் இடத்துல சனியோ ராகுவோ கேதுவோ, 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல குரு இருந்தா ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியிடத்துல தான் வெற்றி பெறுவார். வெளியில் தான் ஜாதகருக்கு வெற்றின்றத உறுதிப்படுத்துறோம். இது சிம்ம லக்னம். கன்னி லக்னத்துல ஜாதகர் ஜனனித்திருக்கிறார். கன்னி லக்னத்துல பிறந்தவருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியில வெற்றி கிடைக்கணும். அதை உறுதிப்படுத்துறது மகரமனை. இந்த மகரமனையோடு அவயோகி என்ற செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். உச்சம் பெற்ற செவ்வாய் இருந்தாலும் பூர்வீகத்துல வெற்றி கிடையாது. அல்லது ராகுவோ கேதுவோ இருந்தாலும் ஜாதகருக்கு பூர்வீகத்தில் வெற்றி இல்லை. வேற என்ன அமைவுகள்லாம் பூர்வீகத்தை விட்டு வெளியில வெற்றி? சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறது, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. 8ஆம் இடத்திலே நீசம் பெற்றிருப்பது, 12ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது. இந்த காம்பினேஷன் இருக்கு உங்க ஜாதகத்துல. இது கன்னி லக்னத்துல பிறந்தவருக்கு 5ல செவ்வாயோ ராகு கேதோ இருக்குன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி. சனி 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ, அதாவது கும்பத்திலோ மேஷத்திலோ சிம்மத்திலோ இருக்கிறாருன்னா கண்டிப்பா ஜாதகருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி. பூர்வீகத்துல இருக்கிறாருன்னா கௌரவ பெயர் புகழை இழந்து இருப்பார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். துலாம் லக்னத்துல ஜனனித்த ஜாதகம், துலாத்திலே ஜனனித்த ஜாதகமா இருக்கிறீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானமான இந்த 5ஆம் இடமான கும்பமனை, இந்த கும்பமனையிலே குரு இருப்பது ஜாதகர பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய, வெளியிலே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இங்கு ராகுவோ கேதுவோ 5ஆம் இடத்திலே குரு இருக்கிறார், இல்ல ராகு கேது ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி. அதுபோல் 6ஆம் இடத்திலே குரு மறைஞ்சாலும் ஜாதகருக்கு வெளியில தான் வெற்றி. 8ஆம் இடத்திலே குரு இருந்தாலும், அதாவது 8ஆம் இடத்துல சனி. ஓகே, துலாம் லக்னத்துல பிறந்தவருக்கு 6ஆம் இடத்திலே சனி இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலே சனி இருந்தாலும் சரி, 12ஆம் இடத்திலே சனி இருந்தாலும் சரி, துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு 5ஆம் இடத்தோடு குரு பகவான் இருந்தாலும் ராகு கேது இருந்தாலும் வெளியில தான் ஜாதகர் வெற்றி பெறுவார். அல்லது 6ஆம் இடத்திலே சனி, 8ஆம் இடத்திலே சனி, 12ஆம் இடத்திலே சனி இருந்தாலும் வெளியில தான் ஜாதகருக்கு வெற்றி. பூர்வீகத்துல வெற்றி இல்லை, வெளியில் சென்றுதான் வெற்றி பெறக்கூடிய அமைவு துலாம் லக்னத்துல பிறந்தவருக்கு. அதே விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீகத்தை விட்டு வெளியிலே வெற்றி பெறக்கூடிய அமைவு. 5ஆம் இடத்தோடு லக்ன அவயோகியான புதன் இங்க நீசம் பெறுவார் இருந்தாலும் பங்கவதியில தனித்திருந்தாருன்னா பிரச்சனை. அல்லது இந்த 5ஆம் இடத்தோடு ராகுவோ கேதுவோ, 5ஆம் இடத்திலே புதன் அல்லது 5ஆம் இடத்திலே ராகுவோ கேதுவோ இருப்பது பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி அமைவு. அல்லது 5ஆம் அதிபதியான குரு 6லே இருப்பது, 5ஆம் அதிபதியான குரு 8லே மறைவது, 5ஆம் அதிபதியான குரு துலாமனையான 12ல மறைகிறது. இந்த 3 இடங்கள்ல குரு மறைந்து இருந்தாலும் சரி, அதாவது லக்னத்திற்கு 5க்கு அதிபதி 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது 5ஆம் இடத்திலே புதனோ ராகு கேதோ இருந்தா விருச்சக லக்னக்காரருக்கு பூர்வீகத்துல கௌரவ பெயர் புகழ். பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் ஜாதகர் வெற்றி பெற போகிறார். தனுசு லக்னத்துல பிறந்த ஜாதகம் பூர்வீகத்தை விட்டு வெளியில வெற்றி பெறக்கூடிய அமைவு எப்படி இருக்கும்? இந்த 5ஆம் அணையோடு அவயோகியான சுக்கிரன் இருப்பது, இந்த 5ஆம் இடத்திலே ராகுவோ கேதுவோ இருப்பது, இதெல்லாம் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி பெறக்கூடிய அமைவு. அல்லது 5ஆம் அதிபதியான செவ்வாய் 6லே இருப்பது, 5ஆம் அதிபதியான செவ்வாய் 8லே நீசம் பெறுவது, 5ஆம் அதிபதியான செவ்வாய் 12லே ஆட்சி பெறுவது. உங்க ஜாதகத்துல தனுசு லக்னக்காரருக்கு 5ல சுக்கிரனோ ராகு கேதோ இருந்தா வெளியில தான் வெற்றி. 6, 8, 12ஆம் இடங்கள்ல செவ்வாய் இருந்தாலும் ஜாதகர் பூர்வீகத்தை இழந்து பூர்வீகத்தை விட்டு வெளியிலே, நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா பூர்வீக வசதியா இருக்கும், ஆனா ஜாதகர் அதை விட பெரு வசதி பண்றதுக்காக வெளியே போயிடுவார். அது யோக கிரகங்களுடைய தொடர்பை பொறுத்து. ஆனா வெளியில தான் வெற்றி. மகர லக்னக்காரர் பூர்வீகத்தை விட்டு வெளியில வெற்றி பெறணும். எப்படி இருக்கணும்? மகர லக்னத்திற்கு முழு அவயோகியான சூரியன் 5ஆம் இடத்திலே இருப்பது, அல்லது ராகுவோ கேதுவோ 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது. மகர லக்னத்துல பிறந்தவருக்கு ராகுவோ கேதுவோ அல்லது சூரியன் 5ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டாலும் வெளியில தான் வெற்றி. அல்லது சுக்கிரன் 5க்கு அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ மறைஞ்சாலும் ஜாதகர் வெளியில தான் வெற்றி. ஜாதகருக்கு வெளியில தான் வெற்றி, வெளியில போய் தான் யோகம். அப்ப 5ஆம் இடத்தோடு மகர லக்னக்காரருக்கு சூரியனோ அல்லது ராகு கேதுவோ தொடர்புல இருந்தாலும் சரி, 6, 8, 12 சுக்கிரன் இருந்தாலும் ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியிலே வெற்றி பெறக்கூடிய ஜாதகமா மாத்துது மகர லக்னக்காரர். கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியில வெற்றி பெற ஜாதகமா கும்ப லக்னக்காரர் எப்ப இருக்கிறார்? லக்னத்திற்கு 5ஆம் இடத்தோடு அவயோகியான சந்திரன் இருப்பது. கும்ப லக்னக்காரரே மிதுன ராசியில பிறந்தாருன்னா வெளியில தான் இருப்பார். ராகு கேது இந்த 5ஆம் அணையோடு சந்திரனோ ராகு கேதுவோ கும்ப லக்னத்துக்கு தொடர்பு கொள்ளுதுன்னா அவர் பூர்வீகத்தை விட்டு வெளியிலே வெற்றி பெறக்கூடியவர். அதுபோல 5ஆம் அதிபதியான புதன் 6ஆம் இடத்திலே மறைவது,
8ஆம் இடத்திலே உச்சம் பெற்றாலும் வெளியில தான். 12ஆம் இடத்துல புதன். அப்போ கும்பலக்னக்காரருக்கு 5ஆம் இடத்தோடு ராகுவோ கேதுவோ சந்திரனோ தொடர்புல இருந்தா பூர்வீகத்தை விட்டு வெளியில வச்சு, 6ஆம் இடம் 8 12ஆம் இடங்களை புதன் மறைந்தாலும் ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி பெறுவார். பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய ஜாதகம். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மீனத்தில் பிறந்தவருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியில் வெற்றி பெறக்கூடிய அமைவு எப்படி இருக்கும்? மீனத்தில் பிறந்தவருக்கு 5ஆம் இடத்துல அவயோகியான சுக்கிரன் இருப்பது, அல்லது ராகுவோ கேதுவோ இருப்பது. இந்த காம்பினேஷன் எல்லாம் மீன லக்னக்காரர பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி பெற வைக்குது, பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் ஆதாயம் பண்ணுது. சுக்கிரன் அல்லது ராகு கேது. 5ஆம் அதிபதியான சந்திரன் 6ல் மறைவது, 5ஆம் அதிபதியான சந்திரன் 8ல் மறைவது, 5ஆம் அதிபதியான சந்திரன் 12ல் மறைவது. இந்த காம்பினேஷனும் ஜாதகரை பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி பெறக்கூடிய அமைவா மாற்றுது மீன லக்னத்துல ஜனனித்தவரை. இந்த காம்பினேஷன்ல யோக கிரகங்கள் தசை நடத்துதுன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிடுவார். அங்க போய் உடனே கௌரவ பெயர் புகழோட ஒரு பெரும் ராஜ்யத்துல நல்ல முறையில வாழ்வார். அதே பூர்வ புண்ணியத்துல இந்த கிரகங்கள் இருந்து ஒரு அவயோக தசை நடக்குதுன்னா அங்கு போய் சிரமப்படுவார். அங்கு போய் வேலைகளினாலோ மன ரீதியாகவும் சிரமப்படக்கூடிய அமைப்பு இருக்கும். தசையின் அடிப்படையில யோகமா அவயோகமான்ற பலன். ஆனால் இந்த கிரகங்கள் ஆளுகை செய்யும் போது ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வெற்றி, வாழ்க்கையினுடைய இயல்பு வெற்றியை கொடுக்கிறது. சில பேருக்கு யோக தசைகள் நடக்கும்போது உடனடியாக வெற்றி பெற்று விடுவார்கள் பூர்வீகத்தை விட்டு சென்று. சில பேருக்கு அவயோக தசைன்றதுனால காலம் தாழ்த்தும் வெற்றி. அதுதான் விதி. ஆனா மற்றபடி மேஷம் முதல் மீனத்திற்கு 12 லக்னத்திற்கும் இந்த கிரக அமைவு வெளியிலே வெற்றியை தருகிறது. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.